I am Shantini, dear plus 2 accountancy students. Chapter number 5, admission of a partner. Page number 177, sum number 18. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குட்வில்ல ஓல்டு பார்ட்னருக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்றோம் அதுக்குரிய ஜர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் எழுதலாம். அப்புறம் following sums will do the regarding that is revaluation account and capital account etc. etc. இப்போ இந்த 18 சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்பர்ணா and பிரியா ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஸ். ஓகே, ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ். என்ன ரேஷியோல 3:2ங்கற ரேஷியோல அவங்களுடைய ஷேர்ஸ் இருக்கு. ஓகே, புதுசா ஒரு பார்ட்னர் வராங்க பிருந்தா. அவங்க என்ன கொண்டு வராங்க 1/5 shares of profit and bring cash for the share of goodwill rupees 10,000. ஓகே, 10,000 goodwill கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயம் அவங்களுடைய ஷேர் வந்து 1/5% in the firm. Okay, it may be a sacrificing ratio. பார்ட்னர்ஸ் ஓல்டு பார்ட்னர்ஸ் கொடுக்கலாம். அந்த டீடைல்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. டைரக்டா ஜர்னல் என்ட்ரி போட்டுட்டு என்ன மெத்தட், ஃப்ளக்சுவேஷன் கேபிட்டல் மெத்தட். The partners withdraw the entire amount of the share of the goodwill. Actually, new partner வந்தா நியூ பார்ட்னர் அந்த கொண்டு வந்த குட்வில்ல ஓல்டு பார்ட்னருக்கு நம்ம ஓல்டு ரேஷியோ அல்லது சாக்ரிஃபைசிங் ரேஷியோல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகேயா, அதே சமயம் ஓல்டு பார்ட்னர் தன்னுடைய ஷேர்ல இருந்து கொஞ்சம் ஷேரை யாருக்கு, புது பார்ட்னருக்கு கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு பேரு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ இந்த பிருந்தா எவ்வளோ ரூபாய் குட்வில் கொண்டு வந்திருக்காங்க 10,000 rupees. அதை நம்ம என்ன பண்றோம் 3:2ல நம்ம ஷேர் பண்ணி இந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னருக்கு வில் கிவ் இட். ஓகே, அப்போ 10,000 இவங்க கொண்டு வந்திருக்காங்க 3:2 that is 5. ஓகேயா, 10,000 3:2. அப்போ டோட்டல் வந்து 3 + 2 5. இப்போ இதுல எத்தனை டைம்ஸ் இருக்கு 2 டைம்ஸ் 2,000. அப்போ பிருந்தாவுடைய 10,000 rupeesல அப்பர்ணாக்கு ஏன் போட்டுக்கிறேன், அப்பர்ணாக்கு 6,000, இன்னொரு பார்ட்னர் பிரியாவுக்கு 2 இல்லையா 2% ஆஃப் ஷேர். அப்போ அது வந்து 2 × 2 4,000. இதுதான் 6,000 பிரிச்சிருக்கு. இப்போ அவங்க உள்ள கொண்டு வராங்க கேஷ் வந்து உள்ள வரும்போது என்ன இதுல நம்ம போடுவோம், ஜனவரி 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். இப்போ டைரக்டா இந்த அமௌண்ட்டை அவங்க பேங்க்ல தான் கட்டுவாங்க. கேஷை கொண்டு வந்தாலும் இட் ஷுட் பி டெபாசிட்டட் இன் தி பேங்க். ஆனால் நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு யாருக்கு ஷேர் பண்றோம், இவங்க ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்றோம். ஸோ அப்பர்ணாஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் எவ்வளோ ரூபாய், அப்பர்ணாவுக்கு 6,000. ஓகே, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 10,000. ஓகே, தென் டு யாரு, இன்னொரு பிரியாஸ் கேபிட்டல். ரெண்டு நேரம் 2 போடணும்னு அவசியமே இல்லை. ஒரு டைம்ல போட்ட பேங்க் அக்கவுண்ட் டெட்டா டு அப்பர்ணாஸ் கேபிட்டல் அண்ட் பிரியாஸ் கேபிட்டல். பிரியாவுக்கு எவ்வளோ 4,000. ஓகே, இப்போ இந்த அமௌண்ட் that is the goodwill amount transferred to the existing partner னு எழுதலாம், இல்ல old partner னு எழுதலாம். existing partners at their old ratio. ஓகே, இது ஒரு என்ட்ரி முடிஞ்சிச்சு. ஓகேயா, இப்போ சம்பளம் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, the entire amount will be withdrawn by the partners. ஓகே, இப்போ அப்பர்ணாக்கு 6,000, பிரியாவுக்கு 4,000. இந்த ரெண்டு பேரும் ஃபுல் அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ உல்டா, அப்போ பேங்க் வந்து கொடுக்கும் இல்லையா. ஸோ பேங்க் இஸ் த கிவர், credit what
comes out, going out இல்லையா. கிரெடிட்னா யூஸ்வலாக பேங்க் வந்து நம்ம பர்சனல் அக்கௌண்ட்ல சொல்லுவோம். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல இருந்து வெளியே போனா கிரெடிட் பண்ணுவோம். அப்போ இந்த ரெண்டாவது என்ட்ரி இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி என்ன பண்ணுவோம், அபர்ணாஸ் கேபிட்டல் இதை வித்ட்ரா பண்ணிடுறாங்க. அபர்ணா பேங்க்ல இருந்து எடுத்துக்கிறாங்க ஃபுல் அமௌண்ட். அபர்ணாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், பிரியாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். ஏன்னா பேங்க் அமௌண்ட் இப்போ நில் ஆயிடுது. ஓகே, பேங்க் இஸ் த கிவர். எவ்வளோ ரூபா, அபர்ணாக்கு 6000, பிரியாக்கு 4000, டோட்டல் அமௌண்ட் 10,000. ஓகே, ஸோ நரேஷன் கட்டாயம் எழுதினோம். ஸோ அமௌண்ட் withdrawn by the old partner. Amount withdrawn by the existing partner or old partner. எப்படி வேணாலும் எழுதலாம். existing